Okay, so welcome back to Karthik's Gram. இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் கர்ஸ் கடைசியா உடஞ்சிருச்சு. சண்டே கர்ஸ் உடஞ்சிருச்சு. வாட் அ சர்ரியல் ஃபீலிங் அங்கிள். பேக் டு பேக் ட்ராஃபீஸ். ஃபர்ஸ்ட் டீம் இன் தி ஹிஸ்டரி டு டூ இட். மொத்த இந்தியாவும் பில்லியன் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங். வாட் எவர் யூ சே அங்கிள். இந்தியா ஜெயிக்கிறது ஒரு தனி ஃபீல் அங்கிள். வாட் யூ சே? ஆமா, நான் தான் சொன்னேன், this team has got the everything to win the cup. முதல்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஒத்தப்பட்ட போய் நான் சொன்னேன் குவாலிஃபை ஆகிடுவாங்க, ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு சொன்னேன். நான் ஃபைனல்ஸ் வந்து யார் வராங்கிற அப்போ தெரியாது, பட் ஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்னு எனக்கு ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அதான் அந்த டீமுக்கு வந்து நல்ல எல்லா பேஸும் கவர்டு, ஆல்ரவுண்ட் டீம் ஆக்சுவலி, அதில் டவுட்டே கிடையாது. பட் நம்ம பீக் நம்ம டீம் அந்த நம்மளோட பொட்டன்ஷியலுக்கு ஆடவே இல்லைனா, அதுதான் நான் சொல்லுவேன். பட் என்ன பண்ணுறது, பட் சொல்லாம நீ என்ன சொன்ன மாதிரி ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னே புரிய மாட்டேது. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மள ஆட விட்டு நேத்து ஒன்னு சொன்னீங்க அந்த மாதிரி, யூ see it will be a very closely fought contest மா, it will be a very close battle அப்படினீங்க. I expected 11 தப்பு பண்ணிட்டாங்களே. யாரா ஒரு ஓவர் தான் போட்டிருக்கான் அவன் கொஞ்சி, அவனை வந்து 2 விக்கெட் எடுத்திருக்கான் ஒரு ஓவர் போட்டு, அவனை கட் பண்ணியாச்சு. ஸ்பின் இவனுக்கு சரியாவே ஆடல. இன்னைக்கு கூட பாருங்க 5 ரன் தான் கொடுத்தான் அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு, அவன் அப்புறம் போடவே இல்லை போலிங்க. மற்ற எல்லாம் பாரி வள்ளல். ஏன் ஸ்பின்னு தான் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பாருங்க திருப்பி ஸ்பின் போனதானே அபிஷேக் சர்மா அவுட்டு. என்ன இவங்க வந்து திங்க் டேங்க் உள்ள பண்றாங்க. டஃபிலாம் ஒரு போலரா இந்த விக்கெட்ல, புரியல என்ன இவங்க பண்ணுவாங்க. ஜஃபி ஐ டோன்ட் நோ வேர் வாட் திங்க் டேங்க் தே டிசைடட் வை தே டிட் லைக் திஸ். ஐ செட் நம்ம வந்து அவங்க வந்து ஸ்பின் வந்து 10 ஓவர் 12 ஓவர் போடுவாங்கன்னு பார்த்தேன், போடவே இல்லையே. நம்ம ஸ்பின்னு தான் சரியா அடிக்க மாட்டேங்கிறோம். ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப ஈஸி அடிக்கிறது. பட் ஆல் செட் அண்ட் டன் சஞ்சு சாம்சன் கலக்கிட்டார் டோர்னமெண்ட்ல. உள்ள வந்து அவரை வந்து முதலேருந்தே ஆட வச்சிருக்கணும். அது வந்து பாலிடிக்ஸு. அவரு இஷான் கிஷான் உள்ள வந்ததுனால தான் அவருக்கு சான்ஸு. இல்லைனாக்கா வி ஹேவ் டு தேங்க் ஆர்பி சிங் அண்ட் பிரக்யான் ஓஜா. சண்டை போட்டு உள்ள கொண்டு வந்து அவரை வச்சு கில்ல வெளில தள்ளி, இதெல்லாம் ஆல் பாலிடிக்ஸ். இப்போ இதுல என்ன தெரியுது, ஃபார்ம்ல இருக்க பிளேயரை ஆட வைக்கணும்ங்கிறது தெரியுது, வேற எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள். கார்த்தி ப்ரோ அப்படியே ஸ்ரீதர் சார் ஸ்டார்ட் பண்ணி விட்டார், நம்ம பேசிடுவோம். பேசிக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்கள்ட்ட கேட்குற முதல் கேள்வி, 4 ஓவர் 4 டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ் போடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. மேட் ஹென்ரி நியூ பால்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 4 டாட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி, ஓகே நல்லா ஸ்டார்ட் பண்ணார். கிளென் பிலிப்ஸும் நல்லா போட்டார், 2 ஓவர் சூப்பரா போட்டாங்க. எந்த முட்டா பயலாச்சு பேசிக் சென்ஸ் இருக்கிறவன் 2 பவுலரை கம்ப்ளீட்டா 2 மாத்தி கம்ப்ளீட்டா பவர் பிளே கொலாப்ஸ் ப்ரோ, கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. உண்மைதான். வணக்கம் மக்களே. நானும் அதை நினைச்சேன் ப்ரோ. ஆக்சுவலா மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஓவர் போட்டாரு, ஒரு குவைட் ஓவர். அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்து இவங்க வந்து அடிக்க தயாராகவே இல்லை. கிளென் பிலிப்ஸை வந்து சரி நம்ம சிங்கிள் அடிக்கலாம் சான்சஸே எடுக்க இவங்க தயாராகவே இல்லாதப்போ இன்னொரு ஓவர் அந்த ஸ்பின்னை போட வச்சிருக்கணும் 4th ஓவர். அதே மாதிரி மேட் ஹென்ரி ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல ரிதம்ல போட்டாரு, ஒரு இன்சைட் எட்ஜ் எல்பிடபிள்யூ எல்லாம் ஆச்சு, இன்சைட் எட்ஜ் எல்லாம் ஆச்சு, நல்ல ரிதம்ல வேற இருந்தாரு. ஒரே ஒரு பேட் டெலிவரி தான் அந்த ஓவர்ல போட்டுன்றப்போ 3rd ஓவர் மேட் ஹென்ரி தான் எதிர்பார்த்தேன் நான். சரி 3rd ஓவர் டஃபி போடும்போது நான் என்ன நினைச்சேன், இந்த எண்ட்ல போடாம அந்த எண்ட்ல போட வைக்க போறாரு அப்படின்னு நினைச்சா 4th ஓவர் லாக்கி ஃபெர்குசன் கொண்டு வராரு. நான் எல்லாரும் வியக்கிற மாதிரி ஒண்ணு பண்றீங்களா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஒரு எனக்கு அது ஒரு பிளண்டரா தான் தெரிஞ்சிச்சு. அந்த கிளென் பிலிப்ஸ் 18th ஓவர் மாதிரி அது ஒரு சாலிடான ஒரு பிளண்டரு. 4 ஓவர் 4 பவுலர் போட வச்சதெல்லாம். ஏன்னா மேட் ஹென்ரி ரிதம்ல இருந்தாரு, கிளென் பிலிப்ஸையும் வந்து இன்னொரு ஓவர் கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அடிக்கவே ட்ரை பண்ணல, அவங்க சான்ஸே எடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படின்றப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கணும். அது என்ன 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 பிளான்ல வந்தாங்கன்னு தெரியல. இல்ல அந்த 11ல இருந்து டிராப் பண்ணாங்க பாரு கோச்சிய, அததான் நீங்க சொல்லணும். முதல்ல டஃபிக்கும் அவனுக்கும் எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஏபிள் டு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா போட்டிருக்காரு, ஸ்பின்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஐ மீன் 6 ஓவர்ல 3 ஓவர் ஸ்பின் போட்டுருக்கலாம் பவர் பிளேல, 2 விக்கெட் எடுத்துருப்பாங்க. தப்பா கப்பா அடிச்சிருந்தானாங்க. அபிஷேக் சர்மா சிங்கிள் எடுக்கிறாரு பாத்தீங்களா, அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவரு சிங்கிள் எடுக்கிறார், அவ்வளவு பிரஷர் இருக்காரு அவரு. இது கூட தெரியல அவருக்கு என்ன பண்றது. ஐ டோன்ட் நோ. இல்ல அங்கிள், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தோன்னே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு பி வெரி ஆனஸ்ட்.
பட் மேட்ச் இவங்க விளையாடுறத பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு பவுலிங் எடுத்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு யூட்டிலைஸ் யுவர் ஸ்பின்னர்ஸ் ப்ராப்பர்லி, 3 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, அந்த மெக்கான்சி விளையாடி இருந்தா 4 ஸ்பின்னர், நீங்க ஈஸியா 12 ஓவர் ஸ்பின் போடுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் பவுலிங் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகே இந்தியா கொஞ்சம் வல்னரபிளா இருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் அகைன்ஸ்டா நான் நினைச்சு தான் நான் சொன்னேன். பார்த்தா நீங்க மொத்த ஸ்பின்னே எவ்வளவு 8 ஓவர் தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எதுவானா பாருங்க, ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணா ஃபைனல்ஸ் என்ன ஃபைனல்ஸ் பாருங்க பேட்டிங் தான் ஆடுவான். 23 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பவுலிங் அங்கிள் இல்லப்பா, நார்மலா சொல்றேன் நான், மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் தே pressure of scoring is always high. And another thing, நியூசிலாந்து bowling வந்து bowling தான் strength, batting is slightly weakness. ஓகே, இவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க bowling வந்து நல்ல ஸ்ட்ரென்த், ஃபீல்டிங் மேலே பேக்கப் ஆகணும். 10 ரன் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணுவாங்க அவங்க. ஒரு 180 190 அடிச்சா கூட இட் இஸ் லைக் சேசிங் 210. இது அவங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 180 190 சேஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன், இவங்களுக்கு பார்த்து தான் ஆடுவாங்க. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஸ்கோரிங் இஸ் ஆல்வேஸ் தேர். 2-3 கேட்சை பிடிச்சானா அது என்னன்னே புரியல எனக்கு. ஸ்பின்னு போட்டிருக்கணும், ஸ்பின்னு நிறைய போட்டிருக்கணும் பவர் பிளேல. இவ்வளோ ஃப்ரீ ஆர்டர் இருப்பாரா அபிஷேக் சர்மா? செகண்ட் ஆடினானாக்க ஆடுக்கவே மாட்டாரு. இல்ல ஆக்சுவலா அது நானும் நினைச்சேன். அவங்க வந்து லைக் அங்கிள் அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்தியா வந்துட்டு பேட்டிங் ப்ரெஷர் போடணும்னா அவங்களுக்கு வந்து டார்கெட் ப்ரெஷர் போட்டிருக்கணும். இந்தியா செகண்ட் பேட்டிங் ஆட வச்சு இனிஷியலா ஒரு 2-3 விக்கெட் பர்ச்சேஸ்னா இந்தியா அவங்களா ப்ரெஷர் ஆயிடுவாங்க. இப்படிதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து அவங்க இதாங்க அதை தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும். டாஸ் வின் பண்ணியிருப்ப நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனா நாங்க சொன்ன மாதிரி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அது வந்து இந்தியாவுக்கு நல்லதா போயிருச்சு. ஏன்னா இந்தியா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனனாலதான் இவ்வளவு ப்ரெஷர் இல்லாம இவ்வளவு ஃப்ரீயா பேட்டை விட முடிஞ்சது. இதே செகண்ட் பேட்டிங் முடிஞ்சா இவ்வளவு ஃப்ரீயா பேட்டை விட்டுருக்க மாட்டாங்க. இல்ல பட் தென் ப்ரோ நம்ம பேசலாம், பேட்டிங் ஃப்ரீயா ஆடுறாங்க எல்லாம் ஓகே, பட் நீங்க பவுலிங்லயே எரர் பண்றப்போ, இப்போ நான் என்ன கேட்கறேன், நீங்க ஸ்பின்னர்ஸை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க விளையாட வச்சு அதுக்கப்புறமும் இந்தியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வில் கிவ் இட். நீ பேசிக்ஸே நீ மிஸ்டேக் பண்ணிட்டு நீ டாஸ் வந்து யூ கான் பிளேம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அங்கிள். நீ அங்கிள் யூ ஆர் கோயிங் இன் டு த ஃபீல்ட். இப்போ ஓகே லெட்ஸ் அஸ்யூம் தட் இந்தியா ஒன் த டாஸ் அண்ட் தே ஆர் பேட்டிங். லெட்ஸ் அஸ்யூம் தட் இந்தியா ஒன் த டாஸ் அண்ட் தே ஆர் பேட்டிங். நீங்க பவுலிங் போடுறீங்க, நீங்க யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ் யுவர் ரிசோர்சஸ்ல அங்கிள். என்ன அங்கிள் இது அபத்தமா நீங்க ஒஸ்டா டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க அங்கிள். 4 bowlers 4 டிஃபரெண்ட் ஓவர்ஸ் எப்படி அங்கிள் போட முடியும்? ஸ்பின்னர்ஸே யூஸ் பண்ணல, 7 ஓவர் அங்க ஸ்பின் போடுறாங்க. இல்ல அதோட மெயின் முதல்ல தப்பு. இந்த டஃபி வந்து இந்தியால எங்க ஆடினாலும் சரி அவன் அடிச்சிருவாங்க. அவர் விக்கிற மாதிரி சான்ஸே கிடையாது. ஓடி வந்து கரெக்டா லென்த் பால் போடுறாரு, அந்த ஸ்பீட்ல யாருன்னா அடிப்பாங்க அவரை. லாக்கி ஃபெர்குசன்ங்கிறீங்க, சஞ்சு சாம்சன் எட்ஜ்ல இங்கிட்டு ரைட் சைடு ஆட போய் லெக் சைடுல எட்ஜ் ஆகி 6 போகுது பாயிண்ட்ல. தேர்ட் மேன்ல I'll come to Lockie Ferguson. Lockie Ferguson is successful. எப்போ வேணா கேட்டுக்க, நான் பேசியிருக்கேன். ஓல்டு பால்ல தான் அவர் போடணும், 11 ஓவர்ல தான் போடணும், 10 ஓவர் தான் போடணும். அவருக்கு ஓல்டு பால்ல தான் விக்கெட் விடும், நியூ பால் விக்கெட் விடாது அவருக்கு. நியூ பால்னா ஆப்கானிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் அது மாதிரி எடுப்பாரு. அவர் ஸ்பீடுக்கு நல்ல டீமோட ஆடும்போது நியூ பால்ல போடக்கூடாது. அவர் வந்து எசக்க பசக்க போவோம். அதுவே பாருங்க கேட்ச் எக்கச்சக்கமா போச்சு. இதே அந்த ஷாட் வந்து 11th ஓவர் போட்டுருந்தாங்க, கரெக்டாக தேர்ட் மேன்ல கேட்ச் ஆயிருக்கும், பந்து ஓல்ட் ஆயிருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க அவரோட கேரியரை. அவர் ஓல்டு பால்ல தான் கட்டர்ஸோ அந்த நக்கிள் பாலோ இல்லைன்னா அந்த பவுன்சரோ ரொம்ப அன்பிரடிக்டபிளா வரும். அவருக்கே தெரியாது எப்படி போகுதுன்னு. விக்கெட் கீப்பர் நீ பாத்துக்க, அவரோட இதுல விக்கெட் கீப்பர் நிறைய பைலாம் விடுவான். ஏன்னா இட்ஸ் இஸ் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஃபார் எவ்ரிபடி. தட் இஸ் வை ஐம் டெல்லிங் ஹி இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நான் கேப்டன் ஆனாக்கா அவர் கிளீனா 11 13 15 17 போடுவேன். யூ ஆர் ஷூர் ஆஃப் டேக்கிங் 3 விக்கெட்ஸ். இல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன பிளானோட வந்தாங்கன்றது வந்து தெரியல. நியூசிலாந்து நல்ல பிளான் பண்ணக்கூடிய டீம், பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா வந்து அவங்க தான் பெட்டர் டீமா தெரிவாங்க ஆன் ஃபீல்ட் தெரிஞ்சு. இல்ல இப்படி சொல்லியே முடிச்சு விட்டீங்க ரெண்டு பேரும். பிளான் பண்ணுவாங்க, ஆனா என்ன பிளானோட வந்தாங்கன்னு தெரியல. இப்போ நீங்க வந்து ஜாக்கப் டஃபி பாத்தீங்கன்னா அவர் போடுற அந்த அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போடுவாரு. அவர் வந்து பேக்வர்ட் பாயிண்ட்டையும் மிட் ஆஃபையும் வச்சுட்டு வந்துட்டு ஆஃப் சைடே எல்லா பாலும் போட்டுட்டு இருப்பாரு. அபிஷேக் சர்மா ஃபுல்லா வந்து ஆஃப் சைடு மூவ் ஆகி ஷார்ட்டை ஃபுல்லா தூக்கி லெக் சைடு அடிச்சிட்டு இருப்பாரு. பவுண்டரி போலனாலும் அது வந்து அவங்க அந்த உள்ள இருக்க மேனை மட்டும் கிளியர் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பாலும் கடைசி வரைக்கும் மாத்தாம சரிடா நல்லா மூவ் பண்ணி வரான், ஸ்டெம்ஸ் கிளியரா காட்டுறான், ஸ்டெம்ஸே காட்டுறான்றப்ப ஒரு யார்க்கர் ட்ரை பண்ணுவோம், ஸ்லோவர் யார்க்கர் ஏதாச்சும் டஃபி ஓவர் தான் அது. அந்த ஓவர் நல்ல அடி. அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் ஓவர் 24 ரன், ரெண்டாவது ஓவர் திருப்பி 24 ரன். அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் டெத்ல ஓவரே கொடுக்கல. ஜிமினிசம் ஆஃப் த டெத் பவுலர் டுடே. வெரி சிம்பிள்மா. அபிஷேக் சர்மாக்கு ஒரு மிட் விக்கெட் டீப் மிட் விக்கெட் வச்சா போதும்,
காலில் போட்டால் போதும். 3 பால் டிஃபென்ஸ் ஆடுவான், 4வது பால் தூக்கி அடிப்பான். கிளீனா கையில தான் போவோம், மேல தான் அடிப்பான் கேட்ச். எனக்கு அவன் வந்து என்னன்னா if அவன் Jimmy flick தான் Neesham is ஆடுவான், going to அவனுக்கு if பவரே கிடையாது Jimmy ஷாட்ல. Neesham if Jimmy Neesham is going to be your best bowler, I don't know what to say. If Jimmy இல்ல, Neesham எனக்கெல்லாம் is ஜிம்மி the best நீசம் bowler விக்கெட் of the day, எடுக்கும் போது நீங்க தான் ஞாபகம் வந்தீங்க ஜிம்மி நீசம். இல்ல நான் இல்ல என்ன ப்ரோ, சொன்னேன் வெரி வெரி இல்லப்பா, pathetic distance from Santner uncle. இந்த மேட்ச் இல்ல அங்கிள், கிளென் பிலிப்ஸ்க்கு நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச்ல 18th ஓவர் கொடுத்ததுல இருந்து நான் சொல்றேன். போன மேட்ச் ஸ்ரீலங்கா, ஐ மீன் போன மேட்ச் இவரு ஜிம்மி நீஷம் ஓவர் கொடுத்ததுல இருந்து சொல்றேன். இந்த மேட்ச் இந்த பவர் பிளேல பண்ண மிஸ்டேக்ஸ், ஸ்குவாட் செலக்ஷன்ல இருந்து நான் சொல்றேன். சாண்ட்னர் இஸ் நாட் a great captain. I am really saying this with all my heart. Santner is not a good captain. இது நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். கரெக்டுப்பா. இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஜெம்மி நீஷம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரு நல்லா யூஸ் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா நல்லா தான் போட்டார், இன்டு தி விக்கெட் போட்டார்ல, அந்த ஓவர் நல்லா தான் போட்டாரு. ஃபுல் டாஸ் அவரு நல்லா போட்டார் அங்கிள், அவரு நல்லா போட்டார் அங்கிள். அவரை தவிர வேற யாருமே நல்லா போடல அங்கிள், அதான் பிரச்சனை. சாண்ட்னர் as a bowler is okay. Santner as a captain is not good. Yeah, because நியூசிலாந்து as a டீம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் நாட் கேப்டன் who decides or anything like that. ஒரு திங்க் டேங்க் வச்சு அவ்வளவு ஆடுவாங்க. என்ன திங்க் டேங்க்ல என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. இட்ஸ் a சர்ப்ரைஸ் எலிமெண்ட். நம்பர் 1. நம்பர் 2, இந்த டஃபி ஆட வச்சதுலேயே அவளுக்கு போச்சு அவளுக்கு மேட்ச். இதுதான் Maybe ரெண்டு did தான் மெயின் New Zealand பாயிண்ட். overthink something uncle? ரொம்ப எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணிட்டாங்களா? அதுதான் ஓவர் திங்க் பண்ணி எக்ஸிகியூஷன் சும்மா சொதப்பல். அண்ட் ஃபார்மே இல்லாம அபிஷேக் சர்மா அடிக்க விட்டுட்டு ஃபீல்ட் செட் பண்ண தெரியாம மிட் விக்கெட் வச்சு போட்டா அவுட். 2 ஷாட் போச்சாங்க, ஆள் இல்ல பாத்தீங்கல்ல. அதுவும் ஆக்சுவலா அது சஞ்சு சாம்சனுக்கு வந்து பேட்ஸ்லயே போடணும்னு சொல்லிட்டு எத்தனை ஒய்டு போட்டுட்டு இருக்காங்க. பேட்ஸ்ல போட்டு ஃபிளிக் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆளை வச்சுட்டு, ஐ மீன் அப்ப என்ன மிட் விக்கெட்டுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு ஆளை வச்சுட்டு அந்த இடத்துல ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா பேட்ஸ்லயே போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் ஒய்டா போயிட்டு இருக்கு. எத்தனை எக்ஸ்ட்ராஸ் அந்த ஒரு என்ட்ரி போட்டது எல்லாருமே அதான் சஞ்சு சாம்சன் கொண்டு வந்த பிளான் வந்து பேட்ஸ்ல போட்டு ஃபிளிக் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு. இல்ல, சஞ்சு சாம்சன் வந்து he has played lot of IPL cricket, so he is become very smart of late. If you see இந்த 50க்கு அபிஷேக் சர்மா காரணமே பாதி வந்து சஞ்சு சாம்சன் தான். ஒரு இதுக்கும் ஒரு ஷாட்டும் அவன் நக்கிள் பால் போடுறான், அவன் இங்க போடுறான், அவன் ஆளுங்க வச்சிருக்கான், சொல்லினே இருந்தாரு. பாத்தீங்களா இல்லையா? ஒரு பாலுக்கும் he was advising him. இவர் நக்கிள் பால் போடுறான், இன்டு தி விக்கெட் போடுறான், எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வைடா போறான், அங்க நீங்க ஆள் வச்சிருக்கான் 2 பேர், அங்க அடிக்காத எல்லாம் சொன்னாரு. அதாவது he was perfectly guiding அபிஷேக் சர்மா டுடே. he has to basically thank. மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் he was visibly we can see in the visuals in the live that he is the guiding him every ball. இந்த bowler என்ன பண்றான், சோ அவருக்கு கிளீனா தெரியுது. இந்த லேட் கட் நடிச்சார் பாருங்க 3rd மேன்ல, he was waiting for that one. அவன் ஃபீல்டரை மூவ் பண்ணா இவருக்கு தெரியும் இங்கதான் போட போறான்னு, பியூட்டிஃபுல்லா வெயிட் பண்ணி தட்டி விட்டாரு. அதெல்லாம் வந்து ரியலாவே we have to give lot of credit to சஞ்சு சாம்சன். நம்மளோட டோர்னமெண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு பயங்கர பூஸ்ட் கொடுத்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சஞ்சு சாம்சனோட அந்த 4 இன்னிங்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. இது வரைக்கும் நம்ம பயங்கர ஷேக்கி. அவர் வந்து உள்ள வந்ததுலேருந்து தான் நம்ம வந்து இதுவாச்சு, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாச்சு, பர்ஃபெக்டாச்சு. ஸ்பின் போடுறதுக்கு பயந்தாங்க அவருக்கு. ஆல் தீஸ் திங்ஸ், இதுதான் எக்ஸ் ஃபேக்டர் நமக்கு வின் பண்ணதுக்கு. அதை வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் 300 அடிச்சிருக்கணும், விட்டாரு பாவம். எல்லாமே 100க்கு சமம் தானே அங்கிள். ஓவர் 100ன்றது ஒரு சும்மா ஒரு ஸ்கோர் தானே, எல்லாமே 100க்கு சமம் தானே. 3 இன்னிங்ஸுமே இந்தியாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான இன்னிங்ஸ். அனதர் திங் வந்து அவரு எல்லாமே மேட்ச் வின்னிங் ஸ்கார்ஸ். இட் இஸ் நாட் தட் he just played and we just scored. டெம்போ வந்து ஸ்கோர் 199 ஸ்ட்ரைக் ரேட்டு, 300 ரன் 340 ரன்ல சான்ஸே இல்ல இந்த மாதிரி. ஆனா 4 இன்னிங்ஸ் தான் இருக்காரு. அது ஆப்போனன்ட்லாம் பாருங்க, என்ன பேர் பட் ஆப்போனன்ட். ரியலாவே ஐ மீன் யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட். அண்ட் அந்த பேர்டனை வந்து டாப் ஆர்டர்ல வந்து ஷோல்டர் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்து எல்லா வென்யூலையும் நல்லா ஆடி, இது வந்து ரியலாவே ஐ மீன் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் த சஞ்சு சாம்சன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஒன்லி. அது தவிர பும்ராக்கு நீ மேலே மேட்ச் கொடுக்குறாங்க, புரியவே எனக்கு. நீ மேலே மேட்ச் யார் கொடுக்கணும்? சாம்சன் தான் கொடுக்கணும் திருப்பியும். இது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மேட்ச் பும்ரா எடுக்கலாம் அடிச்சிருப்பாங்களா? போகலாம் அடிச்சிருப்பாங்களாமா? அவங்க என்ன இதுல கொடுத்தாங்கன்னா, சரி சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இல்ல, அதனால வந்து போன மேட்சே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கும்போது இது வந்து பும்ராக்கு இது வந்து சின்ன குழந்தை திருவிழா காட்சி போயிட்டு இந்த குழந்தைக்கு ஒன்றும் கிடைக்கலான்னு கொடுக்குற மாதிரி முட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது. பைத்தியத்தனம் அல்ல இது. இம்பாக்ட் ஒண்ணுமே கிடையாது. மேன் ஆஃப் த மேட்ச் என்ன இம்பாக்ட்? அவர் ரஷ்ய தானே 250 ரன். பைத்தியத்தனமா என்ன பாம்பே கும்பல் வந்து இல்ல சும்மா ஜால்ரா கோஷ்டி.
பைத்தியங்க, மூளையே கிடையாது. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ஓட் போட்டுருக்குங்க பும்ராக்கு. என்ன உண்மையை சொல்றேன் நானு, இதுல என்ன இருக்கு? 9-10 ஜாக்லாம் போல்ட் எடுக்கிறதுல என்ன பெரிய இதுவான? பும்ரா 18 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு, 8 ஓவருக்கு அடிக்க முடியுமா? போன முடியாது. மேட்ச் பும்ராக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்திருந்தா ஓகே தான் எனக்குலாம். போன மேட்ச் கொடுத்தா ஐ வில் அப்ரிஷியேட், பிகாஸ் அவர் தான் டிஃபரன்ஸ். போன மேட்ச் யார் அடிச்சு என்ன பிரயோஜனம் இல்ல, அவர் போட்ட அந்த 2 ஓவர் தான் டிஃபரன்ஸ். அதுல விட்டானுங்க கோட்டை, அதுக்கோசரம் இதுவா? தஞ்சாவூர் பெங்களூர் போடுறான் அந்த மாதிரி இருக்கு அதாவது. இல்ல அது ஓகே, பட் ஆனா அங்கிள் உண்மையாவே பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவுமே we have to give credits. என்னதான் அவங்க புவர் பிளான் பண்ணாலும் ஒரு 50 இன் ஃபைனல்ஸ் இஸ் ஆல்வேஸ் வேல்யூபிள். சேம் திங் சொன்ன மாதிரி 45 பிளஸ் வந்துருச்சு ஃபைனல்ஸ்ல அபிஷேக் சர்மாக்கு. 45 to 60 ஸ்கோர் பண்ணாருன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் அங்கிள் முடிச்சிடுறேன். இஷான் கிஷான், give credits to Ishan Kishan as well. அவருமே வந்து he scored a valuable 50 and then followed uncle. அதுக்கப்புறம் uncle they made a good comeback uncle actually, but then it was too late. But then அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா pull off பண்ணாங்க. ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தார் நீஷம். மொத்தம் like 15 overs 203 ல இருந்து லாஸ்ட் 5 overs 50 from the considering run rate, that was fine. But then that was too late, already the damage was done ங்கிறது தான் பாயிண்ட். But that was a decent pull back at the time. அது ஓகே, அது புல் பேக் ஒன்றும் இல்லை. ஹார்திக் பாண்டியா ஒரே பீலா இஷ்டத்துக்கு அங்க எங்க ஆடி சும்மா ஷோ கேம் வாட்ச காட்டின்னு வந்து எல்லாரும் காமிக்கிறாராம் அவரு எல்லாருக்கும். என்னையா கிரிக்கெட் ஆடுறானா என்னமோ பண்ணின்னு உட்காந்துருக்கான். கேட்ச வந்து கையில விட்டுட்டு அப்புறமா ஃபீல்டிங் விட்டுட்டு கண் தெரியல அதுன்னு செம்ம ஆக்டிங். அமிதாப் ஒண்ணுமே இல்ல, பயங்கரம் ஆக்டிங்னா ஆக்டிங்ப்பா. ஷோமேன் பயங்கரம் பா அவரு. பாம்பே தாரா தான் நான் சொல்லிருக்கேன், அகமதாபாத்ல ஒண்ணும் கிடையாது. குஜராத்துக்கு கப் ஜெயிச்சு கொடுத்ததே அவர்தாங்க. என்னங்க அது ரன்னே பால் 18 ரன் அடிச்சிருக்காரு போல் இருக்கு இன்னைக்கு. ஒரு மீடியம் ஒரு அடிச்சு ஆல்டர் பார் ஆல்மோஸ்ட் பாவம். காமெடி வந்து டிஃபென்ஸ் ஆடுறாரு, ரன் ஓடலாம் அப்படின்றாரு. இல்ல ஒரு ரன் ஓடலாம் அப்படி கேக்குறாரு டிஃபென்ஸ் ஆட்டு. பாத்தீங்களா? ஓகே, சிவம் துபே பத்தி பேசிடலாம் அங்கிள். சிவம் துபே பத்தி பேசிடலாம். பயங்கர இன்டிகிரிட்டியா அவரு. சிவம் துபே வந்து டைம் அண்ட் அகைன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அவர் போலிங் தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, அவர் அசால்ட்டா போடுவார் போலிங். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அடிச்ச எக்ஸ்ட்ரா ரன்ஸ் எல்லாம் ரியலி வைட்டல் ஆக்சுவலி. செம்ம ஷார்ட்ஸ் ஆல்சோ, அதுவும் இல்லாம மரண அடி அடிச்சது, நல்ல பவர்ஃபுல் வேற, உள்ள போய் விடுது ஷாட்டு. He has improved by leaps and bounds. When you see his progress, really, I still believe. I mean, let's give credits where it's due. Hats off to Shivam Dube. I apologize for my previous comments, but ஆனா உண்மையா சொல்றேன், Shivam Dube can still be sorted out, uncle. If a team plans properly, there can still be a way to sort out Shivam Dube, but நிறைய டீம்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. இல்ல அவரு ஒரு இது என்னக்கா அவரோட லிமிடேஷனுக்கே ஆடுறாரு. ரவிசாஸ்திரி மாதிரி. ரவிசாஸ்திரி வந்து ஒன்னு தெரியாதுன்னா அதை பண்ண மாட்டாரு, சரிங்களா? இப்ப சிவம் துபே வந்து அவுட் சாஸ்திரம் போடுங்க, அப்படியே நின்று அப்படியே விட்டுருவாரு பந்து பார்த்து. He will not attempt. So he plays within his limitations. இல்ல கரெக்ட் தான் அங்கிள். ஆனா அவுட் சைட் ஆஃப் தான் வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல அவுட் சைட் ஆஃப் தான் ட்ரை பண்ணாங்க. அந்த 2 பவுண்டரி எல்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் தான். அவருக்கு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது. அவருக்கு வந்து அவருக்கு இருக்குது எனக்கு 4 ஷாட் தான் அடிக்க தெரியும், அந்த 4 ஷாட் நான் நல்லா அடிப்பேன்ற மாதிரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின் மட்டும் தான் ஆடுவார்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான்லாம் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன் அவரால் கேம் எல்லாம் பினிஷ் பண்ண முடியாது, அவர் மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா டாட் வைக்காம அவர் ஆடி கொடுப்பாரு அப்படின்ற ஸ்பின் பேஷர் அப்படின்றது நானும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். ஆனா அவர் இப்போ பினிஷும் பண்ணி காட்டுறாரு, ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஆப்போசிட்டாவும் அடிச்சு காட்டுறாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. நம்ம வந்து அவருக்கு ஒரு இது செட் பண்ணிட்டு இவர் இவ்வளவுதான் பண்ணுவாருன்னா அதுக்கு மேல பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப நீங்க ஆஃப் சைடு வரனா அவருக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா அதுல அவரால் என்ன முடியுமோ அப்படின்னா அந்த கவர்ஸை கிளியர் பண்றாரு. அந்த பாயிண்ட்ல வந்து 2 4 அதெல்லாம் எவ்வளவு குரூசியலான அந்த 2 4 தான் வந்து கடைசி ஓட்டு நம்ம பிரஷர் எடுத்துச்சு. அந்த மாதிரி நம்ம அவருக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குதான், டெக்னிக்கலி அவ்வளவு பெரிய பிளேயர் கிடையாது, பட் அவருக்கு இருக்க ஸ்கில்லுக்கு அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. My point is there can still be a way to sort him outங்கறத give credits where it's due. Hats off to Shivam Dube. உண்மையா மேட்ச் இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னாக்க அவரோட ப்ரோக்ரஸ் பாருங்க. he is improving every match, every outing. He is learning lot of things and he knows what he has to do. இது வந்து பெரிய ஃபேக்டர் அந்த லெவல்ல, தெரியுங்களா? அவர் கூலா பண்றாரு. ஆனா அதுதான் நம்ம வந்து we have to basically appreciate that one.
ஈவன் த bowling அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கூட எழுதியிருந்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 3 balls நல்லா போட்டாரு, அப்புறம் கடைசி 3 ball அசால்ட்டா போட்டாரு. ஸோ இட் இஸ் வி ஹவ் ஒன் பை த தேர்ட் பால் 19.3. ஸோ அதனால யூ ஷுட் நாட் டேக் இட் ஈஸி. பட் அதுதான் தேர்ட் பால் முடிஞ்சோடனே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நோ பால்ல ஒய்டா போடாம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் bowling போட்டாரு. கேட்ச் விட்டது இன்னைக்கு கேட்ச் விட்டார்ல. நான் சொன்னேன் அங்கிள், ஹர்ஷதீப் சிங் வந்து உண்மையிலே இவன் அக்ராஸ்ல ஆட போவாங்க, எட்ஜ் டாப் எட்ஜ் ஆகி விக்கெட் விழுவான், ஹர்ஷதீப் சிங் எதிர் ஃபின்னால ட்ரை பண்ண எடுப்பான். அவரும் பாவம் ட்ரை பண்ணாரு. இன்னைக்குலாம் ஃபின்னாலுக்கு நல்ல எட்ஜ் தான், கையில வந்த கேட்ச் அவர் விக்கெட். அது மாதிரி இசான் கிசானுக்கும் இன்னொன்னு இது டரில் மிச்சல் அடிச்ச பால் வந்து இசான் கேட்ச பிடிச்சி பவுண்டரியில வச்சாரு. நல்ல பவுலிங் போட்டாரு, ஆனா அவருக்கு இன்னைக்கு விக்கெட் இல்ல பாவம். அது கொஞ்சம் கஷ்டம் பிடிக்கும் போதே மெரிச்சிட்டாரு. இத அது கஷ்டம் தான். ஃபின்னாலனுக்கு வந்து கையில விழுந்த கேட்ச் தானே சிவம் டூபே. அது சரி. பட் ஓவராலா bowling பாத்தீங்கன்னாக்கா நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க, சூப்பரா. நான் சொன்னேன் 250 வந்து எந்த ஃபைனல்ஸ்லாம் சேஸ் வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு. ஃபின்னாலன் சைஃபர்ட் இருக்க வரைக்கும் ஒரு ஹோப், அவ்வளவுதான். ஃபின்னாலன் போனோடனே அங்க தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னேன் 3 over 32 சொன்னா இல்லையா போன வீடியோல? எழுதி வச்சிருப்பான்னு இருக்கு அங்கிள். 3 overs 32 வந்துருச்சு இன்னைக்கு, முடிஞ்சு. இல்ல ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி லென்த் பால் போட்டு விக்கெட் எடுத்தார்ல இன்னைக்கு, மிட் விக்கெட் கிளியர் பண்ண முடியாம. என்ன சொன்னேன் நானு, அக்ராஸ் அடிப்பாங்க. சோ இன்னைக்கு ஃபுல்லர்ல இருந்து போகாம விட்டு இது லென்த் பால் போட்டாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இல்ல அவர் தான் போடுவாரு. என்னன்னா பவுண்டரி, லாங் பவுண்டரி இருக்குல்ல, லாங் பவுண்டரி இருக்கும்போது ஒரு சைடு பெரிய பெருசு, அது அடிச்சானாக்கா கிளியர் பண்ணா பண்ணிக்கோ. பட் ஒரு பால் மாட்டி பண்ணி, அதுதான் அவரோட தியரி. அதுக்கோசரம் எல்லா பாலும் போடக்கூடாது. 2 பால் நேரெல்லாம் போட்டாரு, அடிச்சாங்க. அப்புறம் டெஃபினட்டா அக்ராஸ் ஆடுவாங்கன்னு தெரியும், கரெக்டா மாட்டினாரு. நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு, கிளென் பிலிப்ஸோ சாப்மேனோ இல்ல இவங்களாம் சீஃபோர்ட்லாம் அக்ராஸ் தான் அடிப்பாங்க சொன்னேன் நானு. கரெக்டா அடிச்சாங்களா இல்லையா அக்ராஸ்? they are not used to this, like you know for a fact what's going to happen. Glenn Phillips wicket ball பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, லெக் சைடுல அடிக்க வேணாம், ஏன்னா லாங் ஆன் இருக்கான், டீப் மிட் விக்கெட் இருக்கான், நம்ம அந்த பாலை கன்வெர்ட் பண்ணி ஆஃப் சைடு அடிக்கலாம்னு பிரில்லியண்டா ஒன்னு பண்றேன்னு பண்ணாரு. பால் உள்ள போயிடுச்சு. இல்ல நான் கூட நிறைய இதுல எழுதினேன், அக்ஷர் பட்டேல் வந்து he has to bowl. நான் என்ன சொல்லியிருந்தேன், அக்ஷர் பட்டேலோ இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுப்பான்னு சொன்னேன் நான் பவர் பிளேல. ஞாபகம் இருக்கா போன வாட்டி பேசும்போது? அதே மாதிரி தான் ஆச்சு. அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல போடுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அவருக்கு பந்து உள்ள வரும் பயங்கரமா நியூ பால்ல, அண்ட் ஸ்டெம்ப்ல அடிக்கும். இட் இஸ் நாட் தட் உள்ள வருதோட ஸ்வீப் கீப் ஆனா மிஸ் பண்ணாக்கா எல்பிடபிள்யூ டெஃபினட், மிஸ் பண்ணா போல்டு. அதுதான் எக்ஸாக்டா ஆச்சு இவருக்கு. இல்ல இன்னைக்கு அந்த அக்ஷர் பட்டேல வந்து 4th over 3rd over கொண்டு வந்ததெல்லாம் உண்மையிலேயே நல்ல. 3rd over போட்டாருன்னு நினைக்கிறேன், if I am not wrong. அது உண்மையிலேயே நல்ல மூவ் அது ஆக்சுவலா. அந்த இடத்துல 2 ரைட் ஹேண்டர்ஸ், எஸ்பெஷலி அகமதாபாத்ல அந்த ஆம் பால் வந்து பயங்கர உள்ள வரும், பயங்கரம் சூப்பரா வரும் காத்துல. ஒரு 2 சூப்பரா போடுவார் அவரு. நல்ல கண்ட்ரோல் இருக்கு அவரு, நியூ பால்ல போறது செம்ம கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி பேட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அங்கிள். ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், சாப்மேன்லாம் என்ன அங்கிள் பேட்லயே படல ஒரு பால் கூட, என்ன ஆடினாரு இந்த மாதிரி 2 பேஸ் விக்கெட்ல. ஒரு பக்கம் வந்து உனக்கு வந்து ரெட் சாயில் பிளாக் சாயில் அவங்க ஃபிகர் அவுட் பண்றதுக்குள்ள பும்ரா பாருங்க, ஸ்லோவர் போன் ஃபாஸ்ட் போன் மாத்தி போட்டாரு. அங்கிள் வியூவர்ஸ் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அங்கிள். பிட்ச் எப்படி இருந்துச்சு, விக்கெட் எப்படி இருந்துச்சு, ஆர் எந்த சர்ஃபேஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும், என்ன ஆச்சுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அங்கிள் வியூவர்ஸ்க்கு. பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் 2 இருக்கு, இவங்க மிக்ஸ்டா போட்டாங்க. ரெட் சாயில்னா டர்ன் ஆகும், பிளாக் சாயில் நின்று வரும், பவுன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ டியூ இருந்ததுன்னா பிளாக் சாயில்ல பயங்கர அட்வான்டேஜ், பேட்டிங் செகண்ட் ஆனால் ஈஸியா வரும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணாங்க இவங்க மிக்சரா போடவே, அதனால தான் அந்த டீம்ஸ் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாங்க அவங்க. நியூசிலாந்து சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஒரு பக்கமா வந்து ஸ்ப்ரேன் ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாஸ்டா வருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தே வெண்ட் வித் டஃபி. நம்மளுக்கு தான் ஸ்பின்னர் இருக்கான்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்பின்னர் இருக்கான்னு சொன்னா கூட ஏன் அது ஸ்பின் போட வைக்கலங்கிறதும் தெரியல. நம்பர் 1 தேவ் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, ரிப்பீட்டடா போலர்ஸ் போட வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் பயங்கர பைத்தியகார்த்தம். நல்லா போடுறாங்க, பவுலர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன பிளான் இல்ல, டஃபி வந்து டோர்னமெண்ட் நிறைய ஆடி கரெக்டா போட்டுருந்தானா, இந்தியாவில் ஆடி இருந்தா பரவாயில்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போல வரணும்னு.
வாங்கிட்டாங்க வச்சு. அதுவும் இல்லாம எங்கெங்கயோ போடுறாரு அபிஷேக் சர்மா, பேட்லேயே படாத அபிஷேக் சர்மாக்கு 4 வைடு போட்டோன்னா செட் ஆயிடும் சூப்பரா. வாங்கிட்டான் வச்சு. ஸோ அதுவும் ஃபீல்டு பாரு. அபிஷேக் சர்மா என்னைக்கு போட்டாலும் நான் போலரா இருந்தானாக்கா முட்டி கடிச்சு தான் போடுவேன் பவர் பிளேல. அவன் இல்ல ஆக்சுவலா முட்டி அங்கிள் அடிக்கிற அந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது மிட் விக்கெட்டும் லாங்கானும் வச்சு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் அடி விழுந்த உடனே அவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வந்து 2 ஆஃப் சைடுமே வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆக்சுவலா வந்து மிட் விக்கெட்டும் லாங்கானும் வச்சு தான் அந்த ஓவரே ஸ்டார்ட் பண்ணுவாரு டஃபி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆமா பால் அடி விழுந்தோடனே அவங்க உள்ள கொண்டு வந்து இங்கிட்டு மாத்திடுவாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டை தான் அடிச்சான்ப்பா அவன். எக்ஸ்ட்ரா கவர் ஸ்ட்ரைட்டர் அடிச்சான். நீ காலில் தானே போடணும் அவனுக்கு. அவன் காலில் தான் ஃபிளிக் பண்ணுவான் தூக்கி. எவ்வளோ வாட்டி விட்டானா? 3 வாட்டி விட்டே இருக்கான் ஒரே மாதிரி. அவன் இவட தெரியல என்ன உங்களுக்கு. அதுவும் நல்ல லாங் பவுண்டரி, நல்லா மேலே போகுது கேட்ச். எனிவே ஐ மீன் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் சொல்லுங்க, கார்த்தி ப்ரோவும் சொல்லுங்க. நியூசிலாந்து வந்து அங்கிள் கடைசியா இப்போ இந்த ரீசெண்டா வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க, ODI வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க. 2016 T20 வேர்ல்டு கப் செமிஸ் வந்தாங்க, 21 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்தாங்க, 22 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் செமிஸ் வந்தாங்க பாகிஸ்தானோட. அண்ட் இப்போ 26 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. கன்சிஸ்டண்டா நாக் அவுட்ஸ் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு கிராக் தட். அதே மாதிரி தான் ODI வேர்ல்டு கப்லயுமே லாஸ்ட் இது செமிஸ், 15 இது ஃபைனல்ஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் லாஸ்ட் இது ஃபைனல்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸுமே ப்ராக்ரஸ் இருக்கு. பட் ஏன் அங்கிள் ஒய் ஆர் தே நாட் ஏபிள் டு கிராக்? இஸ் இட் வாட் யூ திங்க்? சொல்லிருங்க 2 பேரும். சரி நார்மல் டீம் வச்சு அவ்வளோ தூரம் வராங்கப்பா, அதுவே நீ அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபைனல்ஸ் ப்ரெஷர் வரும்போது என்ன என்ன அங்கிள் நார்மல் டீம் வச்சுட்டு வரீங்கன்னா ஜெயிக்க தானே வரீங்க. இல்லப்பா, நான் போலி பேசி முடிச்சிடுறேன். ஃபைனல்ஸ்னு வரும்போது இல்லை இது டூ ஆர் டை. அப்போ வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்து வச்சுக்கோ சார், இதில் யூஏஇயில் ஆக்சுவலாக அவங்க நல்ல டீம். அன்னைக்கு பார்த்து கரெக்டாக ரச்சின் ரவீந்திரா செம்ம ஆட்டம் ஆடினார் டோர்னமெண்ட் ஃபுல்லாக. அன்னைக்கு ஃபெயிலியர். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் நல்லா ஆடுறாளோ அவங்க ஃபெயில் ஆடுறாங்க அன்னைக்கு. அதே மாதிரி தான் இந்த 2015 வேர்ல்டு கப் ஆல்சோ பிரெண்டன் மெக்கலம் போட்டு பொழப்படம் பொழந்தாரு. ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டாரு, செகண்ட் பால் எடுத்துட்டாரு, அவங்கே போச்சு மேட்ச். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஃபார் தெம் இஸ் இன் அ கிரன்ச் கேம் நாக் அவுட் அப்படின்னு வரும்போது அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறோம் அப்படிங்கிற போது அவங்க விட்டுறாங்க. அதில் தான் கேன் வில்லியம்சன் வந்து ஐசிசி ட்ராஃபியில் நல்லா ஆட்டார் அவர். அதுதான் பிக் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் அவர் ஏபிள் டு வின். அண்டு இந்த பென் ஸ்ட்ரோக்ஸ் வின் பண்ணது வந்து அது வந்து போய் சும்மா ஓவர்த்தர் 5 ரன் கொடுத்து எல்லாம் பயங்கர காமெடி அது இங்கிலாந்து. அது அப்புறமா இவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறது இவரெல்லாம் இட்ஸ் நாட் சம்திங் குட். ஆக்சுவலி த வின்னர் ஆன் த டே வாஸ் நியூசிலாந்து, நோ டவுட் அபவுட் இட். பட் தே கனாட் பேசிக்கலி யூனோ கெட் த கப், தட்ஸ் அபவுட் இட். இதில் வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இந்த இதில் இவர் புஷ் வின் பண்ணார்ல, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் போனால் சொல்கிறேன் நான். யூ கனாட் ப்ரூவ் நோ தட் ஹி ஒன் ஃப்ளோரிடால அந்த மாதிரி ஆச்சு. ஒரு அந்த ஓவர் த்ரோ வந்து 5 ரன் ஓவர் த்ரோ பைத்தியகார்த்தம் இல்ல அது அந்த வேர்ல்டு கப்ல லார்ட்ஸ்ல. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஆக்சுவலா அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி கசாம்சன் ஏதாவது பண்ணிடுறாங்களோன்னு தான் தோணுது. சும்மா நீ நார்மலா நீ ரொம்ப யோசிக்காதடா, ஸ்டிக் டு த பிளான்ஸ்ன்ற மாதிரி. என்ன உங்க இதெல்லாம் என்ன, அதாவது ஸ்டார்டிங் உள்ள வரும்போது பிளான் சிக்கு தான் போறாங்க, பிளான் ஏலாம் இல்ல, பிளான் சி பிளான் பி போறாங்க. அப்படியே கிடையாது. சி அந்த பிளான் எக்ஸிகியூஷன்ல வந்து சரியா ஆளனா, அதாவது சொன்னேன் எக்ஸ்ட்ரா டைம் அடிச்சா காலி ஆயிட்டோம்ல, அதே மாதிரிதான் இவங்களுக்கு பிளான் எக்ஸிகியூஷன்ல வந்து தப்பா எவனோ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடி கவுண்டர் பண்ணி ஆடிட்டான்னு வச்சுக்கோ, then they don't have anything to back up because they don't have natural star players. They can go with only a fixed plan. That plan doesn't work means they have a problem. That's it. So this is the thing. இல்ல அதான் அது ஃபேர் இனஃப். அப்படியே கார்த்தி ப்ரோ இந்தியா பத்தி சொல்லிருங்க ப்ரோ. பேக் டு பேக் ஐசிசி ட்ராஃபிஸ் சும்மா கிடையாது. 24 T20 வேர்ல்டு கப், 25 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 26 T20 வேர்ல்டு கப். அதுவும் மொத்த டோர்னமெண்ட் 3 டோர்னமெண்ட் சேர்த்தே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இட்ஸ் இன்கிரெடிபிள் ஆக்சுவலி. அதுவும் 2013 அப்புறம் 10 வருஷமா ட்ராஃபி இல்லாத ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டா 3 years டாமினன்ஸ். இட்ஸ் கிரேட் டு see bro. ஆக்சுவலா வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே இந்த லாஸ்ட் 2024 T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 yearsல வந்து பயங்கர டாமினன்டான ஒரு டீம்னா அது இந்தியா தான். த்ரூ அவுட் அந்த 2 year ஃபேஸ்லயுமே எங்க போனாலும் பைலேட்டர் சீரீஸ் தோக்கவே இல்லை யார்கிட்டயுமே. அதாவது ஒரு சீரீஸ்ல
ஒரு மேட்ச் தான் மேக்ஸிமம் தோத்துருக்காங்களாமா. லைக் அந்த த்ரூ அவுட் த 2 இயர்ஸே வந்து அவ்வளோ டாமினண்டான ஒரு டீம். எல்லாருமே கிளியர் ஃபேவரேட்ஸ் தான் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தேவைன்றது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் லக்கு தான். அந்த டிராஃபி ஜெயிக்க போறதுக்கு அவங்களுக்கு தேவைன்றது லிட்டில் பிட் ஆஃப் லக்கு தான். அந்த லக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதாவது அந்த ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபெயில் ஆனப்பையும் வந்து பயங்கர ஹார்ஷ், நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது, பயங்கர ஹார்ஷான டீம். இப்ப யாரை கேட்டாலும் வீட்டு செமிஃபைனல் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, கால்குலேட்டர் சுத்துங்க, வீட்டுக்கு போங்க, பாய் பாய் டீம் இந்தியா, அவ்வளோ ஹார்ஷ். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கம்பேக் கொடுத்ததெல்லாம் வந்து உண்மையிலே வேற லெவலு. ஆக்சுவலா வந்து வெல் டிசர்வ்டு டீம். நீங்க பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபுல்லாமே த்ரூ அவுட்டா வந்து என்ன சொல்றது, பயங்கர கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சை தவிர எடுத்துட்டாலும் அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் அவங்க பண்ண ஒரு சேஞ்ச், அந்த சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீமோட எனர்ஜி எப்படி மாறிச்சு, இந்த டீமோட கம்ப்ளீட்டா இந்த டீமோட மொமெண்டம் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பாத்துக்கோங்க. அதெல்லாம் அது அந்த ஒரு காரணத்துக்காண்டதே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டீமோட மொமெண்டம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அதுக்கடுத்து தொடர்ந்து 4 விக்டரி, அந்த 4வது விக்டரியில வந்து டிராஃபி. You have to give credits where it's due. India, the better team, another miles ahead than any other team in this tournament in the past 2 years also. இதே டீம் ஆக்சுவலா நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல நமக்கு டீம் ஆஸ் அ டீம் we have very good team. இது செலக்ஷன் பாலிசி பாலிடிக்ஸ் இதெல்லாம் தான் ப்ராப்ளமே தவிர கரெக்டான டீம். நான் என்ன சொல்றேன்னா ஃபெயில் ஆனா யார் நல்ல ஃபார்ம்ல இருக்கணும் ஆட வைக்கணும்பா. இன்னைக்குமே இது ஷார்ட் டியூரேஷன். டீமுக்கே 120 பால் தான், ஒன் டீமுக்கு 120 பால் தான் 11 பிளேயருக்கு ஆடுறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ் தட் ஒன். அது வந்து பேசிக் திங். அது நீ எவ்வளோ சான்ஸ் கொடுத்துனே இருக்க ஒருத்தனுக்கு அடிக்கலன்னு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆல்சோ மேட்டர்ஸ். My next question, uncle. I have next 2 questions to ask, uncle. First and foremost, கௌதம் கம்பீர் பத்தி பேசிடலாம் uncle. என்னதான் வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷா கௌதம் கம்பீர் மேல இருந்தாலும், அவர் ஒழுங்கா பண்ணல அப்படி இப்படின்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும், he has proved it with his results, uncle. We have to appreciate him at least. 2024 T20 World Cup அப்புறம் 25 Champions Trophy-யும் 26 T20 World Cup அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு since Rahul Dravid departed. So definitely வந்து we were very harsh on Gambhir for a lot of reasons. A lot of people, a lot of Indian fans வந்து கம்பீரை ரொம்ப திட்டினாங்க. கம்பீரை வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. So he does not deserve it. So definitely வந்து கம்பீருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், கம்பீரை அப்ரிஷியேட் பண்ணிடலாம். As a coach, everything what he did turned out gold. So we have to appreciate him. கம்பீர் மேல யாருக்கும் உண்மையே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, யங்ஸ்டர்ஸ் தான் ஆடணுன்றாரு, which is a fair point. Nobody is telling no. No, many Indian fans are upset with Gautam Gambhir. Sir, நான் பேசி முடிச்சிடுறேன். See, the problem in selection committee only. Where is this Agarkar now? He is hiding. Just because of Pragyan Hoja and RB Singh, we got Ishan Kishan into the squad. கில்லு வந்து அவங்க போடணும்னு சண்டை போட்டிருக்காங்க. அவங்க இப்ப கில்லு இல்லாதனால தான் வின். இப்போ எல்லா உலகத்துக்கே தெரியும் கில்லு வந்து வேஸ்ட் இந்த ஷார்ட் ஃபார்மேட்லன்னு. தேவர் பெஸ்டிங். இன்ஃபேக்ட் கேப்டன் அவர் நிறைய இதுல. See, I have nothing against Gill, but the thing is, you have better player, better than you to do the job. He has to be given the chance. It's as simple as that. இதனால வந்து ஒரு ரேஸ்ல வந்து யார் வின் பண்றா, which horse has a better chance to win, அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர you cannot play politics. No. இப்போ once Gill is there in the squad, Gambhir has no other choice. He has to put him in the 11. You cannot make him sit. This is what the problem is. Why can't you make him sit? He is not bigger than the sport. Nobody is bigger than the sport. Why you can't make him sit? புரியல. அதுதான் பாயிண்ட் எல்லாருக்கும் அகைன்ஸ்ட் கம்பீர். இப்போ நான் ஐ ஆம் ஆன்சரிங் யுவர் क्वेश्चन. புரியுதா? இப்போ புரியுதா உனக்கு? So you have to thank first Pragyan Hoja and RB Singh. They went and saw Ishan Kishan playing throughout and he scored and he also won Syed Mushtaq Ali Trophy and captained and won for Jharkhand. That made the selectors that there is no way you can leave this boy. புரியுதா? இப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்தது. இப்போ இவங்க பண்ண தப்பு என்னாச்சு, சஞ்சு சாம்சன் உட்கார வச்சு மூணு லெஃப்ட் ஹேண்டர் ஆடினாங்க டாப் ஆர்டர்ல. அதுதான் போச்சு நமக்கு அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. மாத்தினாங்க, மேட்ச் வின்னு. இதான் அன்னைக்கு போஸ்ட் இதுலேயே நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் உனக்கு இந்த மாதிரி ஆடக்கூடாது. டைமென்ஷன்ஸ் அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க, டைமென்ஷன்ஸ் தான் போடுவாங்க, மார்க் ரேம் தான் போடுறாரு நான் சொன்னேன், நீயும் சொன்ன, நானும் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ யூ ஹேவ் டு அனலைஸ் எவ்ரிதிங்.
what opponent is trying to do. If you defeat that theory, automatically you are winning 1 point. This is what it is. Yeah, carry on. யா, அதாவது டாக்கிங் அபவுட் கௌதம் கம்பீர் வந்து நான் வந்து அவரோட ரெண்டு விதமா பாக்குறேன் ப்ரோ. அவரோட ஒயிட் பால் கேப்டன்சி, அவரோட ஒயிட் பால் கோச்சிங், அவரோட ரெட் பால் கோச்சிங். எனக்கு வந்து அவரோட ஒயிட் பால் கோச்சிங்ல எப்பவுமே பெரிய பிரச்சனை கிடையாது, பிரச்சனையா தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, இப்போ இது ஜெயிச்சு கொடு. ஆல்சோ அவரோட இது பாத்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பேக் பண்ணுவாரு. அது வந்து எப்பவுமே வந்து இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்ஸுக்கு ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன் பர்சனலா. இன்னும் வந்து அவரோட கோச்சிங்ல வந்து எனக்கு வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பிகாஸ் அங்கேயும் அதே ஆல்ரவுண்டர் கான்செப்ட் வச்சு போறனால தான் பிரச்சனை. டெஸ்ட்ன்றப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து வளர்ந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து எப்பவுமே ஸ்பெஷலிஸ்ட் தான். நீ பேட்ஸ்மேன்னா 5-6 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனோட போகணும், இது போகணும். ஐ மீன் பவுலர்ஸ்னா 5 பவுலர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸோட போகணுன்றது தான் என்னோட இது. அதுல கொஞ்சம் மாற்று டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்கு. பட் ஸ்டில் ஒயிட் பால் கோச்சிங்ல வந்து அவர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பேக் பண்ற பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்ல டிசிஷன்ஸும் எடுத்துட்டு இருக்காரு அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். நீங்க வந்து எப்பவுமே அந்த சோசியல் மீடியாஸ் அவரை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும், அந்த சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மதிக்காம இதுதான் என்னோட இது அப்படின்னு அவரோட இதுல ஸ்டிக் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டிக் பண்ணி அதுக்கு ரிசல்ட்ஸும் கொடுத்திருக்காரு. ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு கௌதம் கம்பீர் ஃபார் ஹிஸ் கோச்சிங். ஓகே, மை லாஸ்ட் கொஸ்டின் அங்கிள். அப்படியே நம்ம இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். மை லாஸ்ட் கொஸ்டின் இஸ், T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாச்சு, ஓகே, 3 times ஜெயிச்சாச்சு, ஃபேர் இனஃப், டன் அண்ட் டஸ்டட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாச்சு, விச் இஸ் ஓகே. ஐ மீன், ஐ டோன்ட் கன்சிடர் இட் அஸ் அ கிரேட் ட்ராஃபி, பட் தென் இட்ஸ் ஃபைன், குட். மெயின் திங் அங்கிள், மெயின் திங், ODI வேர்ல்ட் கப் அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். These 2 things I consider this very valuable. ODI World Cup is the greatest trophy ever. Maybe Test is the greatest format ever. நாலும் ODI World Cup தான், கிரிக்கெட்னா ODI World Cup தான். அது 2011 அப்புறம் நம்ம ஜெயிக்கல. அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 ஃபைனல்ல நம்ம ஆடுவோமான்னு கேட்டா இட்ஸ் வெரி வெரி ஹைலி இம்பாசிபிள் ஆர் அன்லைக்லி இஸ் த ரைட் வேர்ட். யா, அன்லைக்லி. So what next uncle? Going forward, longer formats la World Cup and WTC ki, what should we do to improve, or how are we going to win those titles? Avladhan, that is my question. நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலா பார்த்தாங்க, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பில்டிங் த டீம் ஃபார் 2027 இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ டோன்ட் திங்க் ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இஸ் கோயிங் டு வின் த கப் ஃபார் யூ, பிகாஸ் தேர் வில் பி அனதர் 1 year extra, and you will have younger bowlers, younger people coming into the circuit, and in South Africa wickets will be bouncy. And but they are still fit enough uncle, they are still playing well, especially Virat Kohli fitness la koreye illa uncle, nalla aadறாரு, இப்போ கூட செஞ்சுரி அடிக்கிறாரு. Fitness எல்லாம் ஓகே. You will see what I am trying to ரெக்கார்ட் பண்ணி வெச்சுக்கோ. இத என்னைய வகாரது இல்ல, அதை போட்டு பாரு நீ. மக்களே கேட்டுக்கோங்க, விராட் கோலி ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம 2027 வேர்ல்ட் கப்ல தலைவன் செஞ்சுரி அடிச்சுட்டு அங்கிளுக்கு இதை போட்டு காட்டு அங்கிள் செய்யறோம். ஓகே, இல்ல அவர் அடிப்பாரு, மேபி நம்ம உத போடுவோம், புரியுதா? அதுதான் சொல்றேன் டிஃபரன்ஸ். He may not win it, you know why I am telling. The reflexes fraction போட்டுனா கூட aging is a process, ma. I mean it's what nobody was Tendulkar's age during 2011 world cup சொல்லுங்க? 39 38? பட் டெண்டுல்கரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன இங்கிலாந்தோட செஞ்சுரி, பாகிஸ்தானோட 85, சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி. உனக்கு வந்து என்னைக்கு அடிக்கணுமோ அடிக்கல, பயங்கர வழிஞ்சாரு நிறைய டோர்னமெண்ட் ஃபுல்லா. நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஒரு நமீபியாவை சதா டீம் அதோட மகாமட்டமா ஆனாரு பெங்களூர்லயே. எங்கோ தொகுறு விக்கெட்டு, நல்ல விக்கெட்ல தான் அடிச்சாரு அவரு. ஒரு டீசனான பாகிஸ்தானோட நம்ம அடிச்சது 230-40 அந்த மேட்ச். அதெல்லாம் ஓகே. பாகிஸ்தானோட 2 வாட்டி அவுட் அவரு, அவங்க என்ன பண்ணானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்ச் எல்லாம் விடுவாங்க, பாரு எடுத்து பாரு. நீ கேட்ச் விட சஞ்சுக்கு தான் போன மேட்ச் கேட்ச் விட்டாங்க. ரோஹித் சர்மா 264 ரன் அடிக்கிறப்ப ஸ்ரீலங்கா வந்து இல்லம்மா. யூ வாஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஐ அம் நாட் ரிடிகுலிங். டெண்டுல்கர் இஸ் a great player. அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவராலலாம் ஒன்றும் நம்ம டோர்னமெண்ட் அடிக்கல, அது தெரிஞ்சுக்கோ. அதான் மெயின். அந்த டோர்னமெண்ட் allow me to talk. See the thing is, அன்னைக்கு அந்த டோர்னமெண்ட்ல வந்து நமக்கு வந்து மேட்ச் வின்னர் சேஞ்ச் ஆனது. இந்த டோர்னமெண்ட்ல சஞ்சு சாம்சன் வந்த மாதிரி என்டர் அஸ்வின், என்டர் சுரேஷ் ரெய்னா, we were basically winning the tournament. அது வரைக்கும் நம்ம வந்து தொசிக்கிட்டு இருந்தோம் உக்காண்டு.
தெரியுமா? we are playing with முனாஃப் பட்டேல், we are playing with இவன் பேர் என்ன, அந்த யூசுப் பத்தான். தண்டம். யுவராஜ் சிங் தனியாக ஆடி இருந்தான் எல்லாட்லையும் பாவம். அவனால தான் 2 மேட்ச் வின் பண்ணுவோம் நம்ம. சுரேஷ் ரெய்னா வந்து அந்த மிலிட்டரியில ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா 6 அப்பதான் போச்சு ஆஸ்திரேலியா. ஆக்சுவலா குவார்டர் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட சுரேஷ் ரெய்னா பெர்ஃபார்மன்ஸ், சுரேஷ் ரெய்னா வந்த பிறகு தான் அவங்க வந்து அப்புறம் அஸ்வினோட பவர் பிளே போலிங்ல we were used to 15 overs 100 ரன் கொடுப்போம் எல்லா டீமோடையும். என்டர் அஸ்வின், we gave only 45-50 runs and he took 2 wickets. Even against Australia you will take the wicket of I think Shane Watson. போய் எடுத்து பாருங்க. இதான் கேம் சேஞ்சர்ஸ். இன்னைக்கு நீங்க சஞ்சு சாம்சன் இந்த டோர்னமெண்ட்ல ஆட வைக்கலனாக்க நம்ம திருப்பியும் we will not have qualified. I'm telling you honestly. So இதெல்லாம் you have to analyze it properly. அதே தான் நான் சொல்றேன். ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ 27 நெக்ஸ்ட் இயர் போய் ஆடினாங்க சவுத் ஆப்பிரிக்கால. Do you think that they are going to be match winners for us? No way, actually. Virat Kohli, I am definitely very optimistic, and Uncle Virat Kohli is still good enough to play. Uncle, he's scoring runs. He can be a support player. He cannot win it. This is what the Virat Kohli what we saw may not be a Virat Kohli in 2027. This is what my point is. Okay, aging is a process, man. It's very simple. Okay, and motivation levels also it will be very less for him because he has already achieved many things. புரியுதா? லண்டன்ல ஜாலியா இருக்காரு. யா, டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ப்ரோ, லைக் ஓடி வேர்ல்டு கப் 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அவங்க பெருசா இந்த ஸ்குவாடை வந்து இப்ப இருக்க ஸ்குவாடை கொஞ்சம் பில்ட் மேபி 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, பட் இதே ஸ்குவாடோட தான் போவாங்க தோணுது. ஆல்சோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வில் பி அ க்ரூஷியல் பிளேயர் எனக்கு தோணுது அங்கிள். பட் டிஃபரெண்ட் உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு வந்து தே வில் பி அ க்ரூஷியல் பிளேயர் இருக்கு. இது வந்து டாக்கிங் அபவுட் 2027 வேர்ல்டு கப். நான் வந்து டெஸ்ட்டுக்கு என்ன சொல்றேன்னா, லைக் நிறைய வெளியே லைக் செனா கண்ட்ரீஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு வந்து ரெட் பாலுக்கு வேற கோச்சிங் தேவையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவரோட கம்பீரோட ஐடியாலஜி வச்சு, இவரோட ஐ மீன் அவரோட பிளான்ஸை வச்சு, அவரோட இதை வச்சு வந்து பெருசா வந்து ரெட் பால்ல சக்சஸ் காட்ட முடியுமோன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவரோட இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு மேபி. ஆனா இந்தியாவுக்கு எப்பவுமே வந்து 3 ஃபார்மேட்டுக்கு ஒரே கோச், 3 ஃபார்மேட் ஒரே கோச்ன்ற கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. ஈவன் கேப்டன்சியுமே 3 ஃபார்மேட் கேப்டன்சி தான் சொல்லிட்டு இப்ப கில்ல எல்லா ஃபார்மேட்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் தட். ஐ மீன் ஒரு பிளேயர் வந்து 3 ஃபார்மேட்டுக்கு வந்து கேப்டன்சி புஷ் பண்றது, இல்ல 3 ஃபார்மேட்டுக்கு ஒரே கோச்சா இருக்கணும்ன்ற புஷ் பண்றதுலாம் ஐ எம் அகேன்ஸ்ட் தட் கான்செப்ட். எனக்கு வந்து ரெட் பால்ல இனிமே இந்தியா வந்து இன்னொரு கம்பேக் கொடுக்கணும், இன்னொரு பழைய ரெய்னை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நியூ பிளான்ஸ் தேவை, நியூ கோச்சிங் தேவை அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ்னு வந்துட்டா ஸ்ரீதர் சார் வந்து நம்மளை எங்கேயோ முந்திட்டு போயிட்டாரு. நானும் கார்த்தி ப்ரோவும் ட்ரால இருக்கோம். ஸோ இட்ஸ் டை பிட்வீன் மீ அண்ட் கார்த்தி ப்ரோ. ஸ்ரீதர் சார் வந்து எங்களை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஸோ வின்னர் ஸ்ரீதர் சார். ஓகே, ஸோ ஆல் திங்ஸ் டன் அண்ட் டஸ்டட். இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக். இதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னா வேர்ல்ட் கப், ஓடிஐ வேர்ல்ட் கப் அண்ட் டெஸ்ட் பற்றி தான் பேசணும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று போடுவோம். அண்ட் மெயினாக அங்கிள் டுமாரோ IPL ஸ்கெடியூல் இஸ் அபவுட் டு பி ரிலீஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சேர்த்து டபுள் டமாக்கா மாதிரி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். கண்டிப்பாக நம்ம நாளைக்குமே IPL ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம், வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாக ரெண்டு டீமாக நம்ம ப்ரிவியூவும் பண்ண போகிறோம் IPL முன்னாடி. ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் கோயிங் பிஃபோர் IPL அண்ட் டியூரிங் IPL as well. ஸோ கண்டிப்பாக மக்களே சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே எங்க கூட இருங்க. கார்த்தி ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் சாரும் வந்து நமக்கு 2 தூண்களா நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.